பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒரு ஆளை நம்பினங்க ஏமாற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்கள நம்பினேன், அவங்கள நம்பினேன், இதெல்லாம் நம்பி பார்த்தேன், எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் நம்ம அப்படிதான் மனிதர்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனைகளை சந்திக்க வேண்டியது வருகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? 118 சங்கீதம் 8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பைபிளுக்கு ஒரு மத்திய வசனம்னா இதுதான் மத்திய வசனம் என்பதாக சொல்லுகிறாங்க. அப்போது ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பைபிள் அப்படின்னா என்னென்னா, நீ கர்த்தர் மேலே பற்றுதலாயிரு. அவர் தான் உன் நம்பிக்கை, அவர் தான் உனக்கு எல்லாம். இந்த மனுஷன் சூழ்நிலையில் நம்பாத. அவங்கள நம்பி தான் வாழ வேண்டியிருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணால் கூட அதுக்கு கஸ்டமரை நம்பித்தான் ஆகணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை நம்பித்தான் ஆகணும். இப்போ படிக்க போனால் டீச்சர்ஸை நம்பித்தான் ஆகணும். இப்படி நம்பாமல் வாழ்கிறது, அதெல்லாம் மனிதர்களை தேவன் நமக்காக பயன்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். ஆண்டவரே, நீர் தான் என் நம்பிக்கை. என்னை சுகமாக்க டாக்டரை பயன்படுத்துகிறீங்க, என்னை ஆசீர்வதிக்க கஸ்டமர்ஸை கொண்டு வர்றீங்க, என்னை உயர்த்துறதுக்கு எங்கள் ஆஃபீஸில் எங்களுடைய மேல் அதிகாரியை பயன்படுத்துகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மனிதர்களை தேவன் பயன்படுத்துவார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், மனிதரை சார்ந்துடக்கூடாது. இந்த மனுஷன் இல்லாட்டானா இன்னொருத்தரை கர்த்தர் பயன்படுத்த முடியும்ல. அப்போ மனிதர்களை ஏமாற்றிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, ஏன் சோர்ந்து போகிறீங்க? அவங்க மேலே நம்பிக்கை வைக்காதங்க. மனிதர்கள் தான், எனி டைம் மாறுவான். கர்த்தர் ஒருத்தர் தான் மாறாடுவர். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் கூட இருப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விசுவாசமாக இருங்க. நீங்கள் நிறைய பெற்றோர் வயசான காலத்தில் கண்ணீர் வடிக்க காரணம் என்ன? என் பிள்ளைகளை நம்பினேன், என்னை கவனிக்கும், நீ எல்லாம் விட்டுட்டு போயிட்டுங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? காரணம் உங்கள் பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் தான் தப்பு. நீங்கள் யாரை நம்பியிருக்கணும்? கர்த்தரை தானே நம்பணும். என் பிள்ளைகளை நம்பினீங்க, கர்த்தரை நம்பி பிள்ளைகளை படிக்க வச்சிங்க, ஆளாக்குனீங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகள் மேலே ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், எனக்கு கர்த்தர் தான். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், டே நீ இல்லாட்டாலும் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு எனக்கு இருக்கிறார், என்னை கடைசோரை காத்துக்கொள், அவர் தான் என்னை பல்லவத்துக்கு கொண்டு போகிறவர். எனக்கு ஒரு சாப்பாடு தர மாட்டாரா? உணவு தர மாட்டாரா? அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஒருத்த கலங்க மாட்டீங்க. பிள்ளைகள் மேலே கோபம், வெறுப்பெல்லாம் வராது. அவங்க நல்லா இருக்கட்டும், உங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருப்பார்ல. நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில் இருந்தால் லைஃப் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். பயப்படாதுங்க, சரியா? தகப்பனே, நான் இனிமேல் என் நம்பிக்கை முழுவதும் உன் மேலே வைக்கிறப்பா. நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.